அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு டிஎன்ஏல என்ன செய்திகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இன்னைக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னா, நிசார் சேட்டலைட்ட பத்தி குடுத்துருக்காங்க. ஸோ நிசார் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நாசா, இஸ்ரோ சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்தியாவுடைய நாசாவுக்கும் இந்தியாவுடைய இஸ்ரோவுக்கும், அமெரிக்காவுடைய நாசா இவங்க 2 பேரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சேட்டலைட்டா இருக்கு. ஸோ இந்த நிசார் சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எங்கேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்ல லான்ச் பண்ணியிருக்காங்கன்னா, 30 ஏப்ரல் சரிங்களா? 30 ஏப்ரல் 2025 அதான் வந்து நமக்கு லான்ச் டேட். லான்ச் வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா, GSLV F-16 அப்படிங்கிறது லான்ச் வெஹிக்கிளா இருக்கு. ஓகேவா? ஸோ இந்த நிசார் சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, பூமிய 12 நாளைக்கு ஒரு முறை சுத்தி வந்துட்டே இருக்கும். இது வந்து ஒரு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட் சரியா? பூமிய கண்காணிக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்ட ஒரு சேட்டலைட் தான் இந்த எர்த் நிசார் சேட்டலைட் அப்படிங்கிறது. ஸோ, இது வந்து என்ன பண்ண போகுதுன்னா, டூயல் பேண்ட் சிந்தெடிக் அப்பர்ச்சர் ரேடார் அப்படிங்கிற அந்த 2 ரேடார்ஸ் வந்து பயன்படுத்த போகுது. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, எல் பேண்ட் ரேடார், இன்னொன்னு வந்து எஸ் பேண்ட் ரேடார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இஸ்ரோ கிட்ட ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கார்ட்டோசாட், ரிசோர்ஸ்சாட் போன்ற புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்கள் நம்மகிட்ட ஆல்ரெடி இருக்க தான் செய்யுது. அதுக்கும் நிசார் சேட்டலைட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேட்டலைட்லாம் அ அந்த சூரியனோட ஒளி பூமி மேல நல்லா படுறப்ப மட்டும் தான் அந்த சேட்டலைட்னால படம் எடுக்க முடியும். ஓகேங்களா? பூமியோட ஒளி நல்லா படணும். சேட்டலைட்டும் அந்த பூமியோட ஒளி படக்கூடிய இடத்துக்கு மேல இருக்கணும். இந்த மாதிரி எல்லாமே கரெக்ட்டா அலைன் ஆயி வரப்ப தான் என்ன பண்ண முடியும்? ஒரு துல்லியமான இமேஜ வந்து எடுக்க முடியும். ஆனா நிசார பொறுத்தவரைக்கும் அதே மாதிரி அ மத்த சேட்டலைட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆம் மேகமூட்டமோ, மழையோ இருந்துச்சு, புகை மூட்டமாக இருக்கு, தூசு அதிகமாக இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல துல்லியமான படங்கள எடுக்க முடியாது. ஆனா நம்மளுடைய நிசார் சேட்டலைட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன ஒரு பிரச்சனை இருந்தாலுமே அது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு துல்லியமான படம் எடுக்கக்கூடிய வகையில உருவாக்கப்பட்டிருக்கிறது தான் நிசார் சேட்டலைட். அதுல என்ன டைப் ஆஃப் வேவ்ஸ வந்து பயன்படுத்துறாங்கன்னா, மைக்ரோவேவ பயன்படுத்துறாங்க. இதனால என்ன ஆகுது, அந்த நிசார் சேட்டலைட் மைக்ரோவேவ பூமியை நோக்கி அனுப்புது. அந்த மைக்ரோவேவ்ஸ் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆன உடனே, அத வந்து கேப்சர் பண்ணி, அதுல இருக்கக்கூடிய டிஃபரன்ஸஸ பேஸ் பண்ணி நமக்கு என்ன பண்ணுது? அ பூமிய பத்தி ஸ்டடி பண்ண முடியுது. மலைத்தொடர்கள், நமக்கு போலார் ஐஸ் ஷீட் அண்ட் தென் வெஜிடேஷன் இந்த மாரி இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நம்மனால ஸ்டடி பண்ண முடியுது. சரியா? ஸோ ஒவ்வொரு விஷயமும் எவ்வளோ ஹைட்ல இருக்கு, எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்றதுக்காக தான் இந்த தொகுப்பு தொலை வரைவு முறை அப்படிங்கிற சிந்தெடிக் அப்பர்ச்சர் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது பயன்படுத்தப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ அ 2 ரேடார் எல் பேண்ட் ரேடார், எஸ் பேண்ட் ரேடார்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம். எல் பேண்ட் ரேடார்லேருந்து வரக்கூடிய அலைகள், எஸ் பேண்ட் ரேடார்லேருந்து வரக்கூடிய அலைகள், அது 2ம் வரக்கூடிய வேவ் லென்த்த பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம்? நம்மளால ஒவ்வொரு மலைத்தொடரோட ஹைட் எவ்வளவு இருக்கு, அந்த மாரியான விஷயங்கள நம்மளால கண்டுபிடிச்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த எல் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது நமக்கு 24 சென்டிமீட்டர் வேவ் லென்த் இருக்க போகுது. ஓகே. இது வந்து காடுகள், நிலத்தடி நீர், அண்டார்டிகாவோட பனிப்பாறைகள் இது எல்லாத்தையுமே ஆய்வு செய்ய போகுது. அதே மாரி இஸ்ரோ உருவாக்குன எஸ் பேண்ட் ரேடார் அப்படிங்கிறது 10 சென்டிமீட்டர் இருக்க போகுது. அதனுடைய வேவ் லென்த் அப்படிங்கிறது. ஸோ இதனால பயிர் வளர்ச்சி, நிலநடுக்கம், நிலச்சரிவு போன்ற சிறிய அசைவுகள கூட தெளிவாக பார்க்க முடியும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஸ்வீப்சார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி குடுத்திருக்காங்க. இந்த ஸ்வீப்சார் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு எர்த்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ எடுத்துரும். ஓகேங்களா? ஃபோட்டோ எடுத்ததுக்கு அப்புறமா என்ன பண்ணும் அப்டின்னா, நமக்கு அந்த ஃபோட்டோ எடுத்த ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு 240 கிலோமீட்டர் நீளத்த வந்து ஃபோட்டோ எடுக்குது அப்டின்னா, அத என்ன பண்ணும்னா 3-10 மீட்டர் அகலங்களா இந்த மாரி பாக்ஸா, ஸ்கொயரா வந்து பிரிச்சு தெளிவான படங்கள நமக்கு குடுக்கும். ஓகேவா? இதன் மூலியமா நம்மனால என்ன பண்ண முடியும்? ஆ 12 நாளைக்கு முன்னாடி எப்டி இருந்துச்சு? 12 நாளைக்கு அப்புறம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத பத்தி நம்மனால தெளிவா ஸ்டடி பண்ணிற முடியும். சரியா? ஸோ இப்ப லான்ச் பண்ணிட்டாங்க. இது வந்து முழுமையா செயல்பாட்டு வர்றதுக்கு 3 மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா, அதனுடைய அந்த ஸ்வீப்பரோட ஆண்டனாவ வந்து நம்ப ஓப்பன் பண்ணணும். ஏன்னா, அது சின்னதா குடுத்திருப்பாங்க. ஸ்வீப்பரோட ஆண்டனாவ ஓப்பன் பண்ணி இது பண்ணணும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா, நமக்கு சேட்டலைட்டோட மத்த பார்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து சரி செய்யணும். ஐ மீன் அ ஆப்பரேட் பண்ண வைக்கணும். அடுத்தது அதிலிருந்து டேட்டாவ எடுப்பாங்க. ஓகேங்களா? பூமியில ஆல்ரெடி ஒரு சில பிளேஸஸ வந்து செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ, அந்த செலக்ட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய பிளேஸஸ்க்கு நேரா நமக்கு நிசார் சேட்டலைட்ட வச்சு என்ன பண்றாங்க அப்டின்னா, அ அந்த நிசார் சேட்டலைட்லருந்து வரக்கூடிய இமேஜஸும், நம்ப பூமியில ஆல்ரெடி வச்சிருக்கக்கூடிய தரவுகளும் வந்து சரியாக தான் இருக்கா? அப்படிங்கிறதெல்லாம் கரெக்ட்டா
ஸ்டடி பண்ணி பார்த்துட்டு, அதுக்கப்புறமா அத முழு பயன்பாட்டுக்கு விடப் போறாங்க. சரியா? ஸோ இதுதான் நிசார் சேட்டலைட்டோட ஒரு முக்கியமான சிறப்பம்சமாக இருக்கு. அததான் நம்ம இங்க பார்த்திருக்கோம். சரியா? நன்றி.